அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதில் மற்றவர்கள் கூறும் குற்றச்சாட்டை துறந்தெழுங்கள். இதுவே அதன் சாராம்சம். இந்த நேர்மையெல்லாம் தான் இம்ஸிற்கான அமீருக்கு தகுதியான ஆள் தேர்ந்தெடுக்க உமர் யோசித்துக் கொண்டிருந்த போது சயீத் இப்னு ஆமிரின் பெயர் கவனத்திற்கு வந்து உடனே டிக் செய்யப்பட்டது. உமர் நிர்வாக பொறுப்பிற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் லாவகமும் அதற்குரியவர்கள் பதவியை வெறுத்துதுங்குவதும் அதெல்லாம் சுவாரஸ்யமான தனிக்கதைகள். சயீத் உம்மை ஹிம்ஸிற்கு கவர்னராக நியமிக்கிறேன் என்று உமர் அறிவித்த போது மகிழ்ச்சி அடையாவிட்டாலும் பரவாயில்லை. அவரது பதில்தான் ஆச்சரியம். உமர், கெஞ்சிக் கேட்கிறேன், என்னை உலக விவகாரத்திற்கெல்லாம் நிர்வாகியாக்கி அல்லாஹ்விடம் நஷ்டமாக்கி விடாதீர்கள். உமருக்கு ஆத்திரம் எழுந்தது. என்னை கலைப்பா பொறுப்பில் எல்லோரும் சேர்ந்து அமர்த்தி விடுவீர்கள். உலக விவகாரச் சுமையை என் தலையில் வைப்பீர்கள். ஆனால் உதவிக்கு வராமல் கைவிட்டுவிட்டு ஓடுவீர்கள். பதவியையும் பணத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டு ஓடிய சமூகம் அது. முன்மாதிரி சமூகம். நம்மால் வரலாறுகளில் படித்து பெருமூச்சரிய மட்டுமே முடியும். உமர் வாதத்தின் நியாயம் சயீத்திற்கு புரிந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உம்மை நான் கைவிட மாட்டேன். ஏற்றுக்கொண்டார் சயீத். கல்யாணமாகி இருந்த புது மனைவியுடன் ஹிம்ஸ் புறப்பட்டார் சயீத். உமர் பணம் கொடுத்திருந்தார். பொது இடத்தில் அமீர் குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே. ஹிம்ஸ் வந்து சேர்ந்தவுடன் அடிப்படைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிக் கொண்டார் சயீத். பிறகு மனைவியிடம் கூறினார், நாம் இருக்கும் நகரில் வர்த்தகத்தில் நல்ல இலாபம் கிடைக்கிறது. மீதமுள்ள பணத்தை நல்லதொரு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறேன். மனைவி கேட்டார், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் வீட்டிற்கு மேற்கொண்டு சில பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாமே என்ற எல்லோருக்கும் உள்ள நியாயமான ஆசை அவருக்கு இருந்தது. யாரை நம்பி முதலீடு செய்கிறேனோ அவனை அதற்கு உத்தரவாதம் அளிக்க வைக்கிறேன் என்று பதில் கூறிவிட்டார் சயீத். மீதமிருந்த அனைத்து பணத்தையும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் முற்றிலுமாய் கொடுத்து விட்டார் அவர். பின்னர் அவரின் மனைவி வியாபாரத்தின் லாபம் குறித்து கேட்கும் போதெல்லாம் அதற்கென்ன, அது பிரமாதமாய் நடக்கிறது, அதன் லாபமும் பெருகி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறிவிடுவார். ஒருநாள் சயீத் பற்றிய விஷயம் அறிந்த உறவினர் முன்னிலையில் அவர் மனைவி இப்பேச்சை எடுக்க நேர்ந்தது. உறவினரின் பலமான சிரிப்பு மனைவிக்கு சந்தேகத்தை அளிக்க வற்புறுத்தலில் உறவினர் உண்மையை சொல்லிவிட்டார். மனைவியின் கேவலம் அழகியும் சயீத்திடம் இரக்கம் ஏற்படுத்த, என்னுடைய நண்பர்கள் எனக்கு முன்னர் மரணித்து விட்டார்கள். இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்தும் அதற்கு ஈடாக கிடைப்பினும் சரியே, அவர்களின் நேர்வழியிலிருந்து நான் விலகிவிட விரும்பவில்லை என்றார். அழுகையிலும் மனைவியின் அழகு அவரை ஈர்த்தது. சுதாரித்துக் கொண்டவர், சுவர்க்கத்திலுள்ள அழகிய கண்களையுடைய குருல் இன்களைப் பற்றி உனக்கு தெரியும். அவர்களில் ஒருவர் பூமியை நோக்கினாலும் அதன் சக்தியில் முழு பூமியையும் பிரகாசப்படுத்தும். சூரிய சந்திர ஒளிகளையும் மிகைத்தது அது. உன்னை அவர்களுக்காக விட்டுக் கொடுப்பது என்பது சிறந்ததுதான். சயீதின் மனைவி அமைதியானார். தன் கணவரின் எண்ணமும் மனவோட்டமும் அவருக்கு புரிந்தது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புதிதாய் தீனார்கள் வந்தால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சத்தம் கேட்டு ஓடி வந்த சயீதின் மனைவி கேட்டார், என்ன, கலைப்பா இறந்து விட்டார்களா? அதை விடப் பெரிய சோகம். முஸ்லிம்களுக்கு போரில் தோல்வி ஏதும் ஏற்பட்டு விட்டதா? அதை விடப் பெரிய இடர், ஒரு பேரிடர். என்னுடைய மறுமை வாழ்க்கையை கெடுத்து என் வீட்டினுள் குழப்பத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறது. எனில் அதனை விட்டொழியுங்கள் என்றார். மனைவி தீனார் பற்றி அறியாமல் மனைவி தலையாட்ட அனைத்து தீனார்களையும் ஒரு பையில் போட்டு நகரில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் அளித்துவிட்டார். என்ன சொல்வது? போதாமையில் உள்ளதே போதும் என்ற வாழ்க்கையை நம்மால் முழுதும் உணர்ந்து கொள்ள முடியுமா என தெரியவில்லை. ஹிம்ஸ் ஈராக்கில் உள்ள கூல்பாவிற்கு இணையாய் ஒரு விஷயத்தில் திகழ்ந்தது. கூல்பா நகரின் மக்கள் அதன் ஆட்சியாளர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தனர். அதேபோல் ஹிம்ஸ்வாசிகளும் குறை சொல்ல, இது சிறு கூல்பா என்றே அழைக்கப்படும் அளவிற்கு ஆகிவிட்டது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காணலாம்.